ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இதில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தாவேக தளபதி விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து எந்த லெவலில் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ நம்ம தளபதி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறாரு, நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எடுத்து அரசியல் பண்ணுறாரு, ப்ளஸ் பார்த்தோன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் தளபதி பேசின ஒரு பேச்சு பார்த்தோன்னா இலங்கை வரைக்கும் பார்த்தோன்னா ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது தான் அரசியல் களத்தில் தளபதி எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு மாதிரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் சொல்லணும். என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தளபதி வந்து தாவேகா மாநாட்டில் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசியிருந்தார், எல்லாரும் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை பார்த்தோன்னா இப்போ இலங்கை வரைக்கும் வெடிக்குது. ஸோ இலங்கைக்கு தான் பார்த்தோன்னா கச்சத்தீவை தார வார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியும். காங்கிரஸ் தார வாதிச்சு திமுக துணை இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்போது அந்த கச்சத்தீவை மறுபடியும் பார்த்தோன்னா மீட்போம் அப்படின்னு பார்த்தோன்னா பல கட்சிகள் பேசிகிட்டு தான் இருக்குது. எல்லாரும் பார்த்தோன்னா அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இலங்கை பார்த்தோன்னா அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நின்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது தளபதியும் பார்த்தோன்னா அந்த விஷயத்தை எடுத்து பேசியிருந்தார், கச்சத்தீவை மீட்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ கச்சத்தீவை பார்த்தோன்னா மீட்போம் அப்படின்னு தளபதி இங்கே பேசுனதுக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்ட ப்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் தாவேக விஜய் பார்த்தோன்னா இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, அவர் பேசுனதுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பார்த்தோன்னா அரசியல் அப்படின்னு வரும்போதும் தேர்தல் வேறு நெருங்கிடுச்சு அந்த டைமில் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கிறப்ப பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை பேச தான் செய்வாங்க, அதை வந்து நம்ம பொருட்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இது எல்லாத்தையும் தாண்டி கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கை பார்த்தோன்னா எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காது அப்படின்றதையும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு. இப்போது இவர் இப்படி சொல்லிட்டு கடந்து போனதுக்கப்புறமா அங்கே சில பிரச்சனைகள் நடக்குது. என்ன அப்படின்னா, அங்கே தளபதியினோட ரசிகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க ரசிகர் மன்றங்கள் வச்சுருக்காங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் தாவேக்காவோட கொடி கூட பார்த்தோன்னா அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்தோன்னா இப்போ அந்த கொடி கம்பத்தோடு பார்த்தோன்னா இடித்து அதை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்றது தெரியல. அங்கே இருக்கிற அரசாங்கம் இதை பண்ணியிருக்கு அப்படின்றது சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு கொடி கம்பத்தை சாய்க்கிறதுக்கு உண்டான அவசியம் என்ன இருக்குது? இப்போ கச்சத்தீவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தளபதி பேசின ஒரு விஷயத்துக்காக பார்த்தோம்னா அங்கே இருக்கிற இவங்களாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. இதுக்கு முன்னாடி திமுக பேசியிருக்கு, அதிமுக பேசியிருக்கு, எல்லோரும் பல கட்சிகள் பேசிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பேசி இம்பேக்ட் ஆகாத ஒரு பிரச்சனை தளபதி பார்த்தோன்னா இங்கே பேசியிருக்கிறதுனால அங்கே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு பார்த்தோன்னா பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஒரு விஷயத்தை யார் பேசினா எந்த லெவலில் ரீச் ஆகுது அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்காக அங்கே இருக்கிற ரசிகர்கள்லாம் பார்த்தோன்னா ரசிகர் மன்றத்தை கலைக்க சொல்கிறது, அதுக்கப்புறமா அந்த மாதிரி கொடியெல்லாம் எடுக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகன் திரைப்படமே அங்கே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க போல், அந்த லெவலில் போயிட்டுருக்கு. இதுவே பார்த்தோன்னா ஜனநாயகன் திரைப்படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகளெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, முதல்ல தான் தளபதி பார்த்தோன்னா அரசியலுக்குள்ளே வரல. அப்படி இருக்கிறப்ப சினிமாவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். இப்போ அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறமா சினிமாவும் பார்த்தோன்னா அரசியலாக தான் மாற்றப்படும். அப்படி இருக்கிறப்போ அந்த ஜனநாயகன் அப்படிங்கிற டைட்டில், தளபதியோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், இது எல்லாமே அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதுக்கப்புறமே இப்போ கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு தளபதி அரசியல் சம்மந்தப்பட்ட பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ஒரு அரசியல் திரைப்படம் தான், பல விஷயங்களை பார்த்தோன்னா உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற போதே நம்ம இந்த படத்தை இப்போவே வந்து தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற தளபதி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதர் ஸ்டேட்லன்றதையும் தாண்டி அதர் கண்ட்ரீஸில் தளபதிக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இலங்கை தான், அதுக்கப்புறமா மற்ற நாடுகள். ஸோ இலங்கையில் பார்த்தோன்னா தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே படத்தை தடை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான், அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். பீஸ்ட் டைம்லேயே பார்த்தோன்னா அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கிற தளபதி ரசிகர்கள்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டோட பிரச்சனையை பார்ப்போம், அதுக்கப்புறமா நாங்கள் தளபதியை பார்ப்போம். என்ன இருந்தாலும் பார்த்தோன்னா அவர் எங்களோட தலைவன் தான், எங்களோட தளபதி தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அந்த லெவலில் தளபதிக்கு அங்கே ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை அங்கே ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். பட் அது எதுவும் நடந்து பார்த்தோன்னா படம் ரிலீஸ் ஆகிரும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கச்சத்தீவை எந்த அளவுக்கு பார்த்தோன்னா மும்முரமாக நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. திமுக தான் கச்சத்தீவை கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்களுமே பார்த்தோன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிகிட்டு தான் இருக்காங்களே தவிர யாருனாலையும் வாங்க முடியல. தளபதியாவது வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவர் வீட்டில் ஆட்சியும் கிடையாது, அதிகாரம் கிடையாது, அவர் மத்தியிலையும் ஆண்டுட்டு கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவர் வாங்குவதற்கும் அவசியம் இல்லை, அவர் இந்த நாளைக்கு பேச தான் முடியும். ஸோ ஆண்ட கட்சிகள், ஆண்டுட்டு கட்சிகள் பேசி இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போதே ரியாக்ட் பண்ணாத ஒரு அரசு, இப்போ ஒரு அரசியல் கட்சி புதுசாக ஆரம்பித்து வந்திருக்காரு, அவர் இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு கூட வரலை. அப்படி இருக்கிற ஒரு நபர் பேசுனதுக்கே இந்த அளவுக்கு அங்கே பார்த்தோன்னா ரசிகர்களை முடக்கிறது, கொடிக்கம்பத்தை இடிக்கிறது, படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா கொடுமைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் எப்பவுமே வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இங்கிருந்து அங்கே வரைக்கும் வெடிச்சிருக்கு அப்படின்னா அது தளபதியோட ஸ்பீச் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அவருக்கு உண்டான அந்த மார்க்கெட் வேல்யூ
இதில் எந்தவித மாற்றம் கிடையாது. ஒருவேளை தளபதி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா கச்சத்தை பற்றி அதிக அளவில் பேசுவார் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா இலங்கை தமிழர்களுக்காக நம்ம தளபதி குரல் கொடுப்பாரு. ப்ளஸ் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற மீனவர்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்துருக்காரு இலங்கை அரசை எதிர்த்து. 2011 பார்த்தோன்னா மீனவர்களுக்காக ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இங்கேருந்து மீன் பிடிக்க போனவங்களை பார்த்தோன்னா இலங்கை ராணுவ படை சுட்டு கொண்டதுக்காகலாம் பார்த்தோன்னா நம்ம தளபதி அப்போவே வந்து கண்டனங்கள் தெரிவித்து ஒரு போராட்டத்தவே நடத்தினார். அந்தளவுக்கு அப்போவே அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதாவது மீனவர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு மிக முக்கியமான கனெக்டும் கூட இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ மீனவர்கள் சைடு தளபதி எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருக்கார் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான். மீனவர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்குமே தளபதிக்கு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக அளவில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் வந்து நம்ம கச்சத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா ஒருவேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதுக்குண்டான ஒரு ப்ரெஷர் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால தான் பார்த்தோன்னா இப்போ இருந்தே இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பட் அதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிறது இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியாது. என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் பேசியுமே ரியாக்ட் பண்ணாத இந்த இலங்கை அரசு இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு இப்போ தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒரு நபர் பேசுனதுக்காக இந்த அளவுக்கு பார்த்தோன்னா அங்கே பண்ணுறாங்க அப்படின்னா தளபதியோட ரீச், அவரோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அரசியலும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டும் வேணாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.